ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே லாஸ்ட் டே ஆஃப் சென்னை எங்கள் லைஃப்பில். ஆமாங்க, இன்றைக்கி ஈவினிங் போல் நாங்கள் ஊருக்கு கிளம்ப போகிறோம். ஸோ நாளைக்கு நேரம் எங்கள் ஊரில் இருப்போம். அதனால் சரி கொஞ்சம் நேரம் குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணலான்ட்டு மாமா டிவியெல்லாம் சாங்ஸ் வச்சு அவங்க கூட ஜாலியாக டான்ஸ் பண்ணி ஒரு வைப் பண்ணிகிட்டு இருந்தார். ஏன்னா நாளைக்கு நம்ம இந்நேரம் பார்க்க போகிறதில்ல. ஸோ இருக்கும்போது ஹாப்பியாக இருக்கணும் குழந்தைங்களோட அப்படின்ட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறோன்னு சொன்னதும் அவங்க எல்லாருமே ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. அண்ணாவும் அக்காவும் ஏன் கிளம்புறீங்க உடனே, இன்னும் 2 டேஸ் இருங்கன்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணாங்க. எங்களுக்கும் அவங்க கூட இருக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனாலும் நம்மளுக்கு நம்மளோட ஒர்க் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதனால நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு லீவ் கிடைக்கும்போது அடிக்கடி நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது சும்மா நம்ம கூட படித்தாங்க, நம்ம கூட காலேஜில் வந்தாங்க, அதனால அவங்க எனக்கு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம கூட வந்துட்டு நம்மளோட கேரக்டரை மட்டுமே அவங்க வந்துட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்மளை வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்க இல்லைங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஷிப்லன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் அண்ணாவும் அக்காவுக்கும் எங்களோட கேரக்டர் பிடிச்சி போய் தான் இவ்வளோ தூரம் எங்களை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அக்கறையாக பார்த்துக்கிட்டாங்க. எங்களை ஊருக்கு வர சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணாங்க. இந்த மாதிரிலாம் யாருமே கூப்பிட மாட்டாங்க. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கூப்பிடுவாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் கூப்பிடுவாங்களான்றது கொஷின் மார்க் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் லைஃப்பில் கிடச்சிச்சின்னா தாராளமாக ஏற்றுக்கோங்க. கண்டிப்பாக யாருக்காகவுமே அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கடவுள் வந்துட்டு எங்களுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டில் இந்த ஃபேமிலியும் ஒன்றுன்னு தாங்க நாங்கள் சொல்லுவோம். அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். நாங்களும் போகிற வழியில் மாமா பூ வாங்கி கொடுத்தாங்க. ஸோ தலையில் வச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியாக கிளம்பிட்டோம். போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். ஒரு 1 ஹவருக்கு மேலேயே நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேயே வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஏன்னா நாங்கள் நினச்சிருந்தா 1 ஹவர் லேட்டாக கூட கிளம்பியிருக்கலாம். இருந்தாலும் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோன்னா ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோன்றதுக்காக நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் போகும்போது பாப்பாவுக்கு மட்டும் ஒரு பன்னு வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஸோ வழி அனுப்புகிற வரைக்குமே அண்ணா கூடவே இருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எதுக்காகவுமே இந்த ஃபேமிலியை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நானும் என் மாமாவும் பேசிகிட்டே வந்தோம் ட்ரெயினில். இன்ன வரைக்குமே மாமா அவங்கள பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அவங்கள விட்டுட்டு வர்றதுக்கு. இருந்தாலும் ஓகே, நம்ம எப்போவுமே மொபைல் கான்டாக்ட்லேயே இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சென்னைக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம்.